ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா 5 காரியங்கள் 4+1 நீங்க பார்க்கணும். whenever you have crisis in your life, follow or do these 4+1 5 things. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலுங்க இந்த 4 காரியங்கள் 4+1 இந்த 5 காரியங்களை நீங்க செயல்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா கடவுள் உங்களோட இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. முதலாவது, look for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமையை உற்று பாருங்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனை, மகன்ல பிரச்சனை, மகள்ல பிரச்சனை, மருமகள்ல பிரச்சனை, உங்க சரீரத்துல பிரச்சனை, உங்க உறவுகள்ல பிரச்சனை, இல்ல உங்க பிசினஸ்ல பிரச்சனை, உங்க வேலையில பிரச்சனை, your problem in your body, in your business, in your life, in your family, in your daughter, in your son, in your grandchildren, your in-laws, அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில ஆண்டவருடைய மாட்சிமை உற்று பாருங்கள். look for the glory of God. when I start looking for the glory of God, I will be hidden, God will be revealed. I will be lost, God will be seen. என்னுடைய வாழ்வில் நான் என்ன செய்வேன்? நான் மறைக்கப்பட்டு விடுவேன், நான் மறந்து போவேன், நான் காணாமல் போய் விடுவேன். ஆண்டவர் என் வாழ்வில் இருப்பதை நான் காண முடியும். look for the glory of God in anything and everything. look for the glory of God. இரண்டாவது, the second one, prepare for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமைக்காக உங்களை தயார்படுத்துங்க. prepare for the glory of God. let that be anything small or big. ஃபாதர், என்னுடைய மகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, என்ன செய்யணும் தெரியல ஃபாதர். என் மகனுக்குள்ளாக ஒரு பெரிய பிரச்சனை, என்ன செய்யணும் தெரியல ஃபாதர். ஃபாதர், டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க, கை நெகிழ்ந்துட்டாங்க, என்ன செய்யணும் தெரியல. we don't know what to do. prepare for the glory of God. மூன்றாவது, pray for the glory of God. pray for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமைக்காக ஜெபியுங்கள். உங்க வாழ்க்கையில பிரச்சனையா? ஆண்டவரே, உம்முடைய மாட்சிமை வெளிப்படட்டும் என்று சொல்லுங்க. லாசர் நோய்வாய்ப்பட்டார். லாசர் became sick. Jesus said, his sickness is not going to lead him to death, but God is going to be glorified. அவர் சொன்னார், இந்த வியாதி அவரை மரணத்திற்கு கொண்டு செல்லாது, மாறாக எங்க கொண்டு செல்லும்? அது கடவுளை மாட்சிமைப்படுத்தும் என்று யோவான் 11:4 பார்க்கிறோம். John 11:4. see, கடவுளை மாட்சிமைப்படுத்தும் என்று சொன்னார். கடைசியில் என்ன ஆனது? அவர் செத்து போயிட்டார். he died. இல்ல, he died. உங்களிடத்தில் ஏற்கனவே ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். லாசர் கல்லறையில் எத்தனை நாள் இருந்தாரு? 2 நாளா 3 நாளா? எத்தனை நாள் இருந்தாரு? 4 நாட்கள். ஏன் 4 நாட்கள் இருந்தார்? why was he for 4 days? இப்போ நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் இறந்தால் ஃபர்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ், செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, இது கழலும் அது கழலும், இப்படி ஆகும் அப்படி ஆகும், எல்லாம் என்ன என்ன கேட்டிருப்பீங்களா, பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாம். லாசருக்கு ஏங்க 4 நாட்கள்? இயேசு விட்டு தூரமா இருந்தார், நடந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் 4 நாள். சொல்லுங்க, என்ன காரணம் இருக்கு? What do you think? Why for Lazarus 4 days? என்னம்மா? அங்கிருந்து வரதுக்கு ஒரு 2 நாள், வந்து உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் பேசுறதுக்கு 1 நாள், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒழுங்கு பண்ணுறதுக்கு 1 நாள். அதுக்கு முன்னாடி அழுகாதா? வெடிக்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நீங்க மெடிக்கல் படிச்சிருக்கிறீங்களா?
God bless you, there is nothing wrong. Okay, அது அர்த்தம் அல்ல. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். I don't deny. தாயே அடேங்கப்பா நல்லா இரு, என்ன ஞானம், என்ன ஞானம். ஓகே, இதெல்லாம் இல்லை, நீங்க சொல்றது எதுவுமே இல்லை. இது என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Jesus came 3 days according to the Jewish custom and tradition. ஒரு மனிதன் மரித்தால் 3வது நாள் உயிர் தெழுவான். 3 நாள் கடந்துட்டா பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்பங்க 3 நாள் கடந்து 4வது நாள் ஆயிட்டு அப்படின்னா அவங்களுடைய ட்ரெடிஷன், பாரம்பரியத்தின்படி, அவங்களுடைய போதனையின்படி இந்த மனிதனால் உயிர் தெழுவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி? According to the tradition of Jews or the Jewish tradition, Jewish teachings, Jewish customs, யூதர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய கற்பித்தல், அவருடைய போதனை, ஒரு மனிதன் மரித்தால் 3வது நாளில் உயிர் தெழுவான். அதனால தான் என்ன சொல்றது, அவர் சொன்னார் இல்லையா, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று. 3ஆம் நாள் உயிர் தெழுவேன், அங்க 4 நாள் ஆயிட்டு. அப்படின்னா உயிர் தெழுவதற்கு வாய்ப்பில்லை. இயேசு சொன்னார் அவன் உயிர் தெழுவான். மார்த்தாள் சொன்னார், ஆமா ஆண்டவரே எனக்கும் தெரியும், கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுவான். அவளால பிலீவ் பண்ண முடியல, இப்ப கூட உயிர் தெழ செய்ய முடியும். நீ கடவுளை நம்பினால் அவருடைய மாட்சிமையை காண்பாய். If you are able to look for the glory of God, if you are able to prepare for the glory of God, if you are able to pray for the glory of God, you will see God's glory. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த மனிதனை உயிர் தெழ செய்கிறார். அதெல்லாம் நான் அதுக்குள்ள போக விரும்பல, அது இன்னொரு மெசேஜ். அவன் உயிர் தெழுந்தான். உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி வாய்ப்பே இல்லை. இங்க உதிக்கிற சூரியன் அங்க உதிச்சா கூட என் கணவர் திருந்த மாட்டார். எதுக்கு இப்படி சொல்றிய? அவர் திருந்துவார். எப்போ? நான் ஆண்டவருடைய மாட்சிமை உற்று பார்த்தால், நான் ஆண்டவருடைய மாட்சிமைக்காக தயார்படுத்தினால், ஆண்டவருடைய மாட்சிமைக்காக நான் ஜெபித்தாள், என் கணவன், என் மனைவி, என் மகள், என் மகன், என் பேரப்பிள்ளைகள், என்னுடைய மருமகள்கள், மருமகன்கள், மாமனார், மாமியார் என்ன செய்வாங்க? மாறுவார்கள். பியோ என்ன செய்யறாரு? அவருக்கு பிரச்சனை இல்லை, தன்னுடைய மருமகனுக்கு, சின்ன பையனுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஒரு சில டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க. நான் டாக்டர்ஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, மருத்துவரை உருவாக்கினது ஆண்டவர். ஏன்னா பைபிள் சொல்லுது, சீராக் புத்தகம் 38:12-13 மருத்துவருக்குரிய இடத்தை கொடுங்கள். மருத்துவருக்குரிய இடத்தை கொடுங்க. Look for the glory of God. No. எனக்கு வந்து பிரேயர் மட்டும்தான். I will not meet the doctors. No, that's a wrong conception. The prayer of the sick will heal the prayer of the faith will heal the sick. நோயாளிகளுடைய நம்பிக்கை அவருடைய வியாதியை நலமாக்கும், உண்மைதான். விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளி சுகமாக்கும், உண்மைதான். யாக்கோபு 5:15 பார்க்கிறோம். ஜேம்ஸ் 5:15 the prayer of the faith will heal the sick, உண்மைதான். உண்மைதான். Look for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமை உற்று பாருங்கள். Prepare for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமைக்காக உங்களை தயார்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். Pray for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமைக்காக ஜெபியுங்கள். உங்கள் வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற நெருடல், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டத்தை செய்யுங்கள். 4வது, walk in the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமையில் நடந்து பாருங்கள்.
ஆண்டவருடைய மாட்சிமையில நடந்து பாருங்க. இதை செய்தீங்கன்னா 5வது ஒன்று என்ன செய்வீங்க தெரியுங்களா? You will claim for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமை உள்வாங்கிக் கொள்வீர்கள். Lift up your right hand. வலக்கரம் உயர்த்துங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசுவே, நான் இந்த 5 காரியத்தை செய்ய போறேன். Looking for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமை உற்று பார்த்தல். Preparing for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமைக்காக தயார்படுத்துதல். Pray for the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமைக்காக ஜெபித்தல். Walk in the glory of God. ஆண்டவருடைய மாட்சிமையில் நடத்தல். Claim for the glory of God. அவருடைய மாட்சிமை உள்வாங்குதல். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. பத்திங்களா? யாரோ மாட்சிமைப்படுத்தணும் தமத்திருத்துவத்தை யூஸ் பண்ணும் பொழுது glory be to the Father and to the Son and to the Holy Spirit. So the glory of God is always used. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, ஃபீல் பண்றது இல்ல. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக, அது என்ன பண்றது, நம்ம உள்வாங்குவதில்லை. இந்த எல்லா வரங்களுக்கும் அஸ்திவாரமாய் ஆதாரமாய் இருப்பது அன்புதான். For all these gifts there is a base, there is a cause, and there is a foundation. That foundation is love. As I told you yesterday, don't long for the gifts, but long for the fruits of the Spirit. ஆவியானுடைய வரங்களுக்காக ஏங்காதீர்கள். ஆவியானுடைய கனிகளிலே வளர வேண்டும் என்று சொல்லி ஏங்குங்கள். If you are growing in the fruits of the Holy Spirit, all these gifts will follow you. நான் ஆவியானவருடைய வரங்களில் வளர ஆரம்பித்தேன் என்றால், கனிகளில் வளர ஆரம்பித்தேன் என்றால், இந்த வரங்கள் எல்லாம் என்னை தேடி வரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கனிகள் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? Let us reflect on the gift of prophecy. இந்த நாளில் நாம் ஆவியானவருடைய வரங்களில் இறைவாக்கு உரைக்கும் வரத்தை நாம் தியானிக்க போகிறோம். Let us reflect on the gift of prophecy. Prophecy is different from prophets. Call for prophecy is different from call for prophets. God can use, or anybody can prophesy, but not all can become prophets. யார் வேண்டுமென்றாலும் இறைவாக்கு உரைக்கலாம். கடவுள் யாரை பயன்படுத்துகிறாரோ அவர்கள் இறைவாக்கு உரைக்கலாம். ஆனால் எல்லோரும் இறைவாக்கினராக இருக்க முடியாது. Call for being a prophet is something very, very different. Call for being a prophet is different. நிறைய பேர் சொல்லலாம், ஓ அவர் ப்ராஃபட்டுங்க, இவர் ப்ராஃபட்டுங்க. நோ. Oh, he gives prophecy. Okay, yes. அன்புக்குரியவர்களே, what do you understand by prophet? இறைவாக்கினர் என்றால் என்ன? Who is prophet? What is the meaning of prophet? இறைவாக்கினர் என்றால் என்ன? இறைவாக்கினர் என்றால் இறைவாக்கு உரைப்பவர்.
கேட்பாரு, சொல்லுவாரு, தகுந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஏசாயா மாதிரி இருக்கணும். ஏன் மற்றவங்களாம் உங்க கண்ணில் தெரியலையா? ஏசாயா மட்டும்தானா? ஏசாயா மாதிரி, ஏசாயா இறைவா என்ன சொல்றது, எசேக்கியேல் எரேமியா மாதிரி. ஓகே, தென் ஜெபம் பண்ணும்போது அவர் பேசுவார், நம்ம பேசுறோம். ஓகே, என்னம்மா? ஓகே, எப்படி பேசுறாங்க? அப்படி இடிச்சு அடிச்சு பேசுறாங்க. ஆளை கூப்பிட்டு 2 கொட்டு கட்டி, ஆமா ஏய் கேளு, ஆமா ஓகே, இடிச்சு பேசுவாரு, அடிச்சு பேசுவாரு. ஓகே, இறைவாக்கினர் என்றால் என்ன? What do you mean by prophet? Prophet means is a mouthpiece of God. கடவுளின் வாய். இவர் முன் அறிவிப்பவர். is a soothsayer. இறைவாக்கினர் என்பவர் தூர பார்வை கொண்டவர், கிட்ட பார்வை இல்லை. அவர் கண் ப்ராப்ளமா நினைச்சிடக்கூடாது. தூர பார்வை. He has got long sight. Means he is a visionary. இறைவாக்கினர் என்கின்ற மனிதன் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறான். ஞானம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. A prophet is a person who is filled with wisdom. Wisdom is always given by God. இறைவாக்கினர் மறைபொருளை அறிந்தவர், தெரிந்தவர். A prophet is the one who knows the revelation of the mystery of God. He knows the mystery. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ புரியாத புதிரா இருக்கேப்பா, ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல. I don't know what is this. I don't know why it is happening. ஒன்றும் புரியவில்லை. I am not able to understand anything. A prophet is the one who understands the mystery. Who is a prophet? Prophet is the one who walks along with God. கடவுளோடு நடக்கக்கூடிய மனிதன். இன்னும் டீப்பா போகணும்னா, who is a prophet? Prophet is the one who understands the pulse of God. இறைவாக்கினர் என்கின்ற மனிதன் என்ன? கடவுளின் இதய துடிப்பை உணர்ந்தவன். யாருடைய இதய துடிப்பை? யாருடைய இதய துடிப்பை? யாருடைய இதய துடிப்பை?